குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு போண்டா பண்ண போகிறோம், கீரை போண்டா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், கடலை மாவு 100 கிராம். அதுக்கு தேவையான இந்த 100 கிராம் மெஷர்மெண்ட்டுக்கு தேவையானது 100 கிராம் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், பிஞ்ச் ஆஃப் தோசை சோடா, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்க, ஒன்லி 1 க்ரீன் சில்லி, ஒரு கொத்து கறி லீஃபு, ஒரு கைப்பிடி ட்ரம்ஸ்டிக் லீஃப் முருங்கைக்கீரை, பொரிப்பதற்கு தேவையான அளவு ஆயில். இப்போ ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பொரித்து எடுத்தோம்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில், மிக்சிங் பவுலில். அடுத்து உப்பு, பெருங்காயம், தோசை சோடா, அந்த கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி அண்டு கறி லீஃப் இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து, இப்போ தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப லூஸாக வேண்டாங்க, கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அப்போ தான் நம்ம இது நல்லா அழகாக நம்ம ஷேப் கரெக்டாக வரும். பியூர் கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நீங்களே கடலை பருப்பு வாங்கி நல்லா கழுவி அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு நீங்கள் கடையில் இன்ஸ்டன்ட் கடலை மாவு வாங்கி பண்ணிங்கன்னா அதில் மிக்சிங் இருக்கும். ஸோ அது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. நம்ம பண்ணுறது ஒரிஜினல் கடலை மாவாக இருந்தால் டேஸ்ட். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது மிக்சிங்கு. ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னாச்சு? ஓகே, கரெக்டாக இருக்குது. ஆயில் சூடானதும் இப்போ நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட ஒரு மசாலா டீயோ இல்லை ஒரு காஃபியோ, ஃபில்டர் காஃபியோ வச்சு குடித்தோம்னா இதை விட தேவாமிர்தம் வேறு எதுவுமே இல்லை நமக்கு. ஆயில் சூடாகுது, ஆகட்டும். ஆனதும் நான் பொரித்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும். என்னாச்சு, ஏன் எரர் காட்டுது என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டவ் எரர் காட்டிகிட்ருக்கு. நான் ஓகே, ஓகே, ஆயில் சூடாயிடுச்சு போல். ஸ்டவ் வந்து என்னவோ தெரியல, எனக்கு எரர் காட்டுது. அது கரெக்டாக இருந்தால் இந்நேரம் நம்ம போட்டு எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போடுறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த ஷேப்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஓகே,
நம்ம ஒரு 2 பேருக்கு தேவையானது தேவையான அளவு இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.